ராகினி, வீட்டுக்கு வந்தவங்கள அலட்சியப்படுத்த கூடாது. அவங்க உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தை வேற கூப்பிட்டாங்க. ப்ளீஸ் ராகினி, ரெடியாரு ப்ளீஸ். சரி, நீ போ, நான் வரேன். சீக்கிரமா வந்துரு. உங்க வீட்டுக்காரர் எப்பவும் பேசவே மாட்டாரா? என் வீட்டுக்காரரு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதிகமா எல்லாம் பேச மாட்டாரு. ஆனா பேச்சு கொடுத்தா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா என் பொண்ணு அந்த மாதிரி இல்ல, ரொம்ப வெக்கப்படுவா. 4 மனுஷங்க வந்தா நல்லா பேசுமான்னு சொல்லுவேன், நீ பேசுமான்னு சொல்லிட்டு அப்படி புக் எடுத்துட்டு படிக்க போயிடுவா. புக்கும் கையுமா தான் இருப்பா. பாக்கிறதுக்கு பஞ்சவர்ண கிளி. யாழ், நீ எங்கவ? அத்தை ரெடி ஆயிட்டா? லேட் ஆகுதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்ப வந்துடுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மெதுவாவே வரட்டும். என்ன சத்தம்? உள்ள பாத்திரம் ஏதோ விழுந்துருச்சு, போய் பாத்துட்டு வந்துடுறேங்க. ஏண்டி வாந்தி எடுக்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? ஓஹோ, உங்க அப்பா சொல்லி கொடுத்தானா? ஏதோ மருந்து வாசனை அடிக்குது. என்ன பண்ண? ராகினி ஏதோ மருந்து குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி, என்னடி பண்ணிட்ட? ஏய் ஏய், ராகினி பாவி மகளே, ராகினி வீட்டுக்காரங்க வந்திருக்க போய் சாப்பிட்டு தொலைச்சிட்டே. கட்டடி அடி பாவி, பாவிக்கெல்லாம் டைம் இல்ல, போ. ஐயோ, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் வாங்க. ராகினி தூக்கி விடு, படிங்க தூக்கு. பாவி மக இப்படி பண்ணிக்கிட்டாளே. ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா எல்லாரும் என்னது பழி சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே. நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி எல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க நீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது அத்தை. ஆண்டவன் இருக்கான், நமக்கு கருணை காட்டுவான் அத்தை. நல்லதே நடக்கும். ப்ளீஸ் நீங்க அழாதீங்க அத்தை. கிளி மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த, கடையில கூட ஒரு வேலை செய்ய விடல. அவ சடங்கு பெருசா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த ஊர்ல யார் இருக்காங்கன்னு தான் பெருசா செய்யல. அதனாலதான் அவ கல்யாணத்தை பெருசா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுது. அத்தை ப்ளீஸ், இப்படி நீங்க அழறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. டாக்டர் கிட்ட பேசினா என்ன நிலைமைன்னு தெரிஞ்சிரும்ல. உனக்கு என்னம்மா, அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் இருக்காங்க. நான் ஒரே ஒரு பொட்ட பிள்ளைய பெத்திருக்கேன்னு இப்படி ஆகிறதுக்கு நானே காரணம். வழியில உட்காராதீங்க, டாக்டர்ஸ் வர நேரம். சொல்லுங்க, பொண்ணு கண்ணு திறந்துட்டாளா? பேசுறாளா? இப்ப எப்படி இருக்கா? அத்தை ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அத்தை விடுங்க அம்மா. அத்தை விடுங்க அத்தை. ராகினிக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. அழாதீங்க அத்தை ப்ளீஸ். ப்ளீஸ் அத்தை அழாதீங்க. அழாதீங்க அத்தை. இப்ப போட்டதை பாத்துக்கிட்டீங்களாமா? இந்த ட்ரிப் முடிஞ்சதும் இன்னொரு ட்ரிப் போடணும். ஓகே? டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், என் பொண்ணு கண்ணு திறந்துட்டாளா? நல்லா இருக்காளா? ஒரே ஒரு பொண்ணு தானே, ஆசை ஆசையா வளர்த்து. அத்தை சொன்ன கேளுங்க, அமைதியா இருங்க.
டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? ஏமா உங்க காலத்து சூழ்நிலை வேற, இப்போ உள்ள சூழ்நிலை வேறமா. பெத்த பிள்ளைங்க மனநிலையை முதல்ல புரிஞ்சுக்குங்க. பயப்பட ஒண்ணும் இல்ல. வயித்தை கிளீன் பண்ணிட்டேன், பாய்சன் எல்லாம் வெளியில வந்துருச்சு, ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஐயோ அத்தை, மேடம் என்னத்த நீங்க ப்ளீஸ் இப்ப போய் பார்க்கலாமா டாக்டர்? பேஷண்ட் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாங்க, அப்புறம் போய் நீங்க பேசலாம். உள்ள போய் எமோஷனல் ஆயிடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் நான் வரேம்மா. ஓகே. அழாதீங்க அத்தை. அத்தை அழாதீங்க அத்தை. ஐயோ அத்தை இருங்க, நான் போய் தண்ணி எடுத்து வரேன். ஐயோ என்னடி குறை வச்ச, இப்படி பண்ணிட்டியடி. ஐயோ 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 ஐயோ. அத்தை தண்ணி விடுங்க. பாத்தத்தை பாத்து அத்தை அழாதீங்க அத்தை ப்ளீஸ். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நேற்றுக்கு நைட் நீ புரோக்கர்ட்ட பேச போறேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இப்படிலாம் நடக்கும்னு. இங்கே ஏமாத்திரம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஏதாவது ஒன்றா என்கிட்ட சொல்லுன்னு எத்தனை தடவை உன்ட்ட சொல்லியிருக்கேன். நான் சொல்றது நீ காதில் வாங்குறதே இல்லை. நீ ஏன் இஷ்டத்துக்கு எதாவது பண்ணி தொலை. இப்போ எங்கே முடிஞ்சிருக்கு பாரு. நல்ல வேலை பொழைச்சிட்டா. இல்லைன்னா எல்லாம் இருக்கு இப்போ. இப்படி செய்வான்னு நான் நினைக்கலடா, எனக்கு தெரியாம போச்சு. அவன் நீ பெத்த பொண்ணு, உனக்கு இருக்கிற பிடிவாதான் அவளுக்கும் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்க. இந்த காலத்து பிள்ளைங்களை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. பாரு, ஒருத்தி தான் மனசில் நினைச்சிட்டா எப்படி மறக்க முடியும்? ஒருத்தர் நினைச்சிட்டு எப்படி இன்னொருத்தரோட வாழ முடியும்? நான் சொல்றது புரிய வேண்டியது புரியும்னு நினைக்கிறேன். அவ விருப்பப்படுறான்னு அவளை பாழ் கிணத்துலயா தள்ள முடியும்? விதி எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதான் நடந்துருச்சு. சரி விடுங்க அத்தை. ராகினி தான் இப்ப நல்லா இருக்கால, ஏன் நடந்ததே மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? இனி நடக்க போறத பத்தி பாப்போம். அழாதீங்க. இல்லம்மா ராகினி. விடுமா முதல்ல, ஏன் அழுதுட்டு இருக்க இப்போ? யாரு முதல்ல கடைக்கு வா, கடையில் ஆள் இல்லை. ஏ யாழ்னி பார்த்துக்குவா. துளசி எங்கடா போயிட்டா? அந்த ஒன்றுக்கு ஆளை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? யாழ்னி கடையில் இருந்தால் பரவாயில்ல. சரி தைரியமா இருங்க. யாழ்னி இந்தா காசு வச்சுக்க, டிஸ்சார்ஜ் பண்ணி நீயே கூட்டு வந்துடு. யாரு இதான் வேணா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன். பாத்துமா, நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கண்ணா. நீங்க தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். மோ வா, அழாத. பார்த்து ஜாக்கிரதை. வா, ஏதோ ஒன்றுனா ஃபோன் பண்ணு. ஓமா அழாத. பண்ணுறெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன மாமா வீட்டில் யாரையும் காணோம்? எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? உங்க அத்தை யார நிம்மதியா இருக்க விட்டா? என்ன மாமா சொல்றீங்க? ராகினி சின்ன வயசுல இருந்து ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப என்னதான் பிரச்சனை, அதை சொல்லுங்க. என்னத்த மருமகனே நான் சொல்ல முடியும்? என் பேச்சுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறாங்க. சும்மா ஆத்த முடியாம கிடந்து தவிக்கிறேனா. விஷயத்துக்கு வாங்க மாமா, என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க, மத்தத அப்புறம் பேசிப்போம். ஆட்டுக்குட்டி மாதிரி துள்ளி திரிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தா, அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தா. அது பொறுக்கல உங்க அத்தைக்கு. ராகினி இப்ப எனக்கு அவசரம்னா கேட்டா உங்க அத்தை பாட்டுக்கு ஏதேதோ செஞ்சு தொலைச்சிட்டா. எல்லார் நிம்மதியும் கெடுத்துட்டா அவ. இனிமே என்னதான் செய்ய முடியும்? மாமா விஷயத்த சொல்லுங்க. அதான் மருமகனே, அன்னைக்கு நானும் உன் கூட வருவேன்னு ஒத்த கால நின்னா இல்லையா? நாம எல்லாரும் சேர்ந்து தடுத்தோம். இந்த கதை உங்க அத்தை காது கேட்டு போச்சு. சட்டுப்புட்டுன்னு எங்கட ஊருக்காரனை பொண்ணு பார்க்க கூட்டு வந்துட்டா. ராகினி தடுத்து பார்த்தா, உங்க அத்தை கேட்கவே இல்லை. அவ விஷத்தை குடிச்சுட்டா மாப்பிள்ள. என்ன மாமா சொல்றீங்க? ராகினி எப்படி இருக்கா? உங்க அத்தையும் தான் பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க. போன் பண்ணி கேட்டேன், பரவாயில்லையா? இருந்தாலும் பயமா இருக்கு மாப்பிள்ள. ஹாஸ்பிட்டல்ல இப்ப யார் இருக்கா மாமா? இனிதான் இருக்கா. ஒரு மனசுல கூடாதுன்னு உங்க மேல உசிரியே வச்சிருந்தா ராகினி. நீங்க இல்லனா செத்துருவேங்கிற முடிவுக்கே வந்துட்டா. என் பேச்சு எழுபடுமா இருந்தா உங்க கையில தாலியை கொடுத்து கட்டுங்க மாப்பிள்ளன்னு சொல்லியிருப்பேன். இங்க ஆத்தாளும் மகனும் தானே ஆட்சி நடத்துறாங்க. நான் செல்லா காசா ஆயிட்டேன் மாப்பிள்ள. மனசு இருக்கு, ஆனா செய்ய முடியாம தவிக்கிறேனா. நானும் என் பொண்ணும் அனாதையா நிக்கிறோம். உங்களோட சூழ்நிலையும் புரியுது, உங்களையும் குத்த சொல்ல முடியாது. எங்களோட ஊர்ல பிறந்ததுனால எங்களோட சாபம் இது மாப்பிள்ள, சாபம்.
நொந்து நொந்து சாக வேண்டியதுதான். ராகினிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னையோ பக்கத்துல புதைச்சிருங்க மாப்பிள்ள. நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன்? என்ன எங்களுக்கு ஆறுதல் சொல்ற நீங்களே இப்படி உடஞ்சு போய் அழுதா நாங்க எங்க போக முடியும் சொல்லுங்க. முடியல மாப்பிள்ள. நானும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேசாம இருக்க முடியும்? ராகினி தான் எனக்கு ஆறுதலா இருந்தா. அவளுக்கு பிரச்சனைனா நான் எங்க போவேன் மாப்பிள்ள? எங்க போவேன்? நாங்க இருக்கல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எனக்கு ராகினியை பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எங்கட சூழ்நிலை மோசமா இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே விளங்கும். மாமா, நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரி, அழாதீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. ராகினியை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரேன். ராகினிக்கு ஒன்றும் இல்லைல்ல, பிறகு ஏன் பயப்படுறீங்க? நல்லதே நடக்கும். வரேன் மாமா. ஏன்பா கொஞ்சம் நைஸா சின்ன சின்னதா போடு. என்ன புரியுதா? சரிங்கம்மா. சரியா போ. உன் பொண்ணு ரோசக்காரி, மனசுக்கு பிடிச்சவன் கிடைக்கலன்னு சாகவே துணிச்சிட்டா. சில பேர்லாம் வைக்க பொருளை பொறுத்த நாய் மாதிரி, தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது. ஏண்டா அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ்வளோ சீக்கிரம் அவளை சாக விட்டுருவேனா இல்ல சும்மா தான் விட்டுருவேனா? அம்மா, அவன் தான் தர்மா இல்லைன்னா செத்து போயிடுன்னு சொல்றா. அவளை நீ என்ன பண்ண போற? இப்போ பேசாம அவனுக்கே கட்டி கொடுத்துருனேன். ஏண்டா உங்க அப்பனை கட்டிட்டு நான் படுறது போதாதா? யாருக்கு வேணும்னாலும் கட்டி கொடுப்பேன். உங்க அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். சரி, என்ன பண்ண போற இப்போ? ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே இல்லையா? அவ தான் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கால. மாட்டேன்னா விட்டுருவோமா? ஆஸ்பத்திரில இருந்து வரட்டும், எனக்கு தெரிஞ்ச சாமியார் கிட்ட போய் அவ மனச மாத்தி வேற நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுப்பேன்டா. அதுக்குள்ள அந்த பயலை நாட்டை விட்டு விரட்டணும், இல்ல செங்கல்பட்டு சிறப்பு முகாம்காவது அனுப்பணும். ஏம்மா, சாமியார் கிட்ட போனா பிடிக்காதவங்க மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி சொல்லலாமா? என்ன சொல்ற நீ? ஏண்டா முடியாது? ஊர் உலகத்துல நடக்கிறது தானே சொல்றேன். எப்படிமா இந்த காலத்துல போய் இதெல்லாம் சிரிக்க மாட்டாங்க? இந்த காலத்துல இல்லடா, எல்லா காலத்திலயும் நடக்கும். நம்ம ஊர்ல மட்டக்களப்பு ஆட்கள் எல்லாம் சொல்வாங்கல்ல, அதே மாதிரி இங்க கேரளாவிலயும் இருக்குதான். இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் நான் எதுவும் நம்புற மாதிரியே இல்லம்மா. யாரு வெளியில ஏதாவது சொல்லிடாத, அடிச்சு கூட போறாங்க ஒண்ணு. நல்லா விசாரிக்காமடியா சொல்றேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பொம்பளை தான் சொன்னாடா, அவங்க சொந்தக்காரங்களுக்கு இப்படிதான் பண்ணாங்களாம். இங்க யாரு சாமியாரு மந்திரவாதின்னு சொல்லி உன் பொண்ணு வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, நான் பாத்துக்கிறேன். பேய ஓட்டுறவனுக்கு பேய பிடிக்க வைக்க தெரியாதா? நீ தர்மாக்கு ஏதாவது வழி பண்ணு, என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றது நம்பவும் முடியல, நம்பவும் இருக்கவும் முடியல, குழப்பமாவே இருக்கு. ஏண்டா, நம்ம ஹோட்டல் வியாபாரம் நல்லா நடக்கணும்னு எவ்வளோ சாமியாரங்களை நானே போய் பார்த்து தாயத்தை மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து இங்க கட்டியிருக்கேன்னு தெரியுமா? சரி, நடக்கும்னு நீ நம்புற இல்லை, அப்போ அதையும் பண்ணி பார்த்துருவோம். எந்த சமயம் என்கிட்ட சொல்லு, நான் வேணா கூட்டு போகிறதுக்கு வழி பண்ணுறேன். சரிடா, சீக்கிரம் பாரு. இப்படி முட்டாள்தனமா முடிவெடுப்பேன் நான் நினைக்கவே இல்லை. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க நிம்மதியா இருந்திருக்க முடியுமா? இல்ல நீ நினைச்சபடிதான் கல்யாணம் நடந்திருக்குமா? எதுக்கு ராகினி இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்க? என்ன மாமா பேசுறீங்க? சாகணும்னு முடிவு பண்ணிருந்தா நீங்க இப்ப என்ன உயிரோட பார்க்க முடியுமா? சும்மா மிரட்டுறதுக்காக தான். மிரட்டுறதுக்காக பண்ணியா? ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? யாராலையும் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்த விளையாட்ட கூட பண்றவளை வச்சுக்காத. சரி விடுங்க அண்ணா. கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்துருச்சுல்ல. ராகினிக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்காவ. பேச எங்கட சூழ்நிலை உனக்கு நல்லா தெரியும். வீடு எடுத்திருக்கோம், அங்க போய் ஒன்னா கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு கூட நிம்மதியா வாழ முடியல. வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, 10 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியல. தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப எப்படி நான் கல்யாணத்தை பத்தி நினைக்க முடியும்?
லண்டன் போகணும், 4 காசு சம்பாதிக்கணும், தம்பி தங்கச்சிங்களெல்லாம் படிக்க வைக்கணும். உன் வயசுல இருக்கிற யாழ்னிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த நிலையில உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கிட்டு நீயும் நானும் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஊர் ஊர் அலைய முடியுமா? நீ பொழைச்சிக்கிட்ட ராகினி, நான் நிம்மதி இல்லாம குற்ற உணர்ச்சியில தினம் சாகர தெரியுமா? சரி விடுங்கண்ணா, அவ ஏதோ விளையாட்டுக்கு செஞ்சுட்டா. விளையாட்டா? இவளுக்கு சாகறதுன்னா விளையாட்டா? சாகணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. சாகணும்னு நினைச்சு நான் குடிக்கல. கல்யாணத்தை நிறுத்த இதை விட வேற வழி தெரியல. உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. யாரையும் சங்கடப்படுத்தணும்ன்ற நோக்கம் எனக்கு இல்ல மாமா. எனக்கு வாழணும், உன் கூட வாழணும் மாமா. உன் பொண்டாட்டியா வாழணும், உன் புள்ள குட்டிக்கு தாயா வாழணும், என் அப்பாக்கு பேர பிள்ளைங்களை பெத்து கொடுக்கணும். ஏன் மாமா, உன் மனசு தொட்டு சொல்லு. உன் மனசுல நான் இல்ல இல்லன்னு சொல்லு. கூப்பிடுற தூரத்துலதான் கடல் இருக்கு, இறங்கிடுறேன். வரக்கூடாத நேரத்தில் விருந்தாளி வந்துட்டா வாங்கன்னு கூப்பிட்டு விருந்து வைக்கவா முடியும்? வாயால தட்டி கடிக்க முடியும். ஏன் நிலைமையா தான் உன் மேல பாசம் இருக்கிறதுனால்தான் நீ யாரையாவது கட்டிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் விதியத்தான் தாலியா சுமப்பேன்னா நான் என்ன பண்ண முடியும்? விதியத்தான் மாற்ற முடியுமா? நீ எனக்காக காத்திருக்கணும்னு விதி இருந்தா காத்திரு. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். எனக்குன்னு இருக்கிற கடமையெல்லாம் முடிச்சுட்டு உன் கழுத்துல நிச்சயமா தாலி கட்டுறேன். அதுக்கு என்ன மாமா, உங்க சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அண்ணா, அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க கையில தான் இருக்கு. எனக்காகவோ தங்கச்சிக்காகவோ நீ உன் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். நம்ம சாப்பாட்டுல ஒரு பிடி ராகினிக்குன்னு இருக்குன்னா கை வைக்கட்டும். நீ அவசரப்படுறது தோணுது. இல்ல, ராகினியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிடிவாதக்காரி. இன்னைக்கு இந்த முடிவு எடுத்தவ நாளைக்கு என்ன முடிவு வேணாலும் எடுப்பான். அது மட்டும் இல்ல, நாம நம்ம சூழ்நிலை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அதனால கல்யாணத்தை தள்ளி போட பாக்குறோம். ஆனா அத்தை என்ன செய்வாங்க, என்ன முடிவெடுப்பாங்கன்னு நாம யோசிக்கணும். அதனாலதான் சொல்றேன். அதுக்காக இப்பவே அவசரப்பட்டு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். நல்லதே நடக்கும், நாம நம்புவோம். என்னமோ பண்ணுங்க. கவலைப்படாத ராகினி, நான் இருக்கேன். சரியா? உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.